ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரேணுஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் பசும்பால் வாங்குறவங்களா இருந்தால் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பால் ஆடை எடுத்து வச்சு அதுல இருந்து பட்டர் எடுத்து நெய் காய்ச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஹோம்மேடாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். பால் ஆடையில நம்ம எடுத்து வைக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எக்காரணம் கொண்டும் பால் ஆடையில நம்ம கைப்படுற மாதிரி பார்த்துக்க கூடாது. அந்த பாக்ஸை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் பால் ஆடை எடுக்கிறதுக்கு பாலை காய்ச்சிட்டு நம்ம எந்த பாத்திரத்துல காய்ச்சுறோமோ அந்த பாத்திரத்தோட அப்படியே ஆறணும்னு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடணும். அது மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 or 2 hours பார்த்தீங்கன்னா நல்லா திக் லேயராக வந்து நமக்கு பால் ஆடை கிடைக்கும். அந்த பால் ஆடையை இது மாதிரி ஸ்பூனோ கரண்டியோ வச்சு நேரடியாக பாக்ஸில் வந்து நம்ம தள்ளி விட்டுட்டு மூடி ஃப்ரீசரில் வச்சிடணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாள் நான் எடுத்து வச்ச ஆடை தான் இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நாளைக்கு பட்டர் எடுக்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர்ல இருந்து ஃப்ரிட்ஜுக்கு மாற்றிடணும். மாற்றிட்டு அது கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஃப்ரிட்ஜுக்கு மாற்றினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு தயிரை ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு நைட்டு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடணும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மார்னிங் மிக்ஸி ஜாரில் இந்த எடுத்து வச்சிருக்க எல்லா ஆடையுமே நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஆடை இருக்குது அப்படின்னா ஒரே டைமில் போட்டுடலாம். ஒருவேளை நிறையா இருக்குது அப்படின்னா 2 டைம் 3 டைமாக அந்த மாதிரி பிரித்து போட்டுக்கணும். ஒரே டைமில் எல்லாத்தையும் போட்டால் பட்டர் ஒழுங்காக வராது. ஃப்ரிட்ஜில் நல்லா ஐஸ் வாட்டர் ஒரு 2 லிட்டர் அளவுக்காவது நம்ம ஸ்டோர் பண்ணிடணும். இது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கணும். நாளைக்கு பட்டர் எடுக்கணும்னா இன்னைக்கு இந்த ஒர்க் மட்டும் நம்ம பண்ணி வச்சிடணும். தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஆடையில் தயிர் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஃப்ரிட்ஜுக்கு மாற்றிடணும். அது ஒன்று மட்டும் மெயினாக பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜார் பார்த்தீங்கன்னா நான் ஜூஸர் ஜாரில் போட்டிருக்கேன். இருக்கிறதுலேயே பெரிய ஜாராக எது இருக்கோ அந்த ஜாரில் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா தான் தாராளமாக அது நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து பட்டர் அதிகமாக கிடைக்கும். நம்ம உர ஊத்துனதுனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக லிக்விடாக இருக்கும். இப்போ இதில் தண்ணி ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம், இல்லை அப்படியே பிளெண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். மிக்சியில் நம்ம பிளெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட்க்கு பல்ஸ் மோடில் தான் வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டைம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் நம்ம பிளெண்ட் பண்ணணும். பட்டர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். ஸ்பீடாக மிக்சியை நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா அதை விட பொறுமையாக பல்ஸ் மூடில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணுற மாதிரி பண்ணோன்னா தான் நமக்கு பட்டர் வந்து ப்ராப்பராக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மிக்சி வந்து ஹீட் ஏறிட்டு பட்டராக இல்லாமல் அந்த உருகுன டைப்பில் நமக்கு கிடைச்சிரும். அதனால பட்டர் நல்லா திக்காக கிடைக்கணும் அப்படின்னா பிளெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ செகண்ட் டைம் நான் இது மாதிரியே அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கும். ஒருவேளை நம்ம தயிரை ஆட் பண்ணாமல் வெறுமன ஆடையிலேயே நம்ம பட்டர் எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம், தயிரை ஆட் பண்ணியும் எடுக்கலாம். நைட்டே தயிரில் உர ஊற்றணும் இல்லையா, அது மாதிரி பண்ணாமையும் பண்ணலாம். அது மாதிரி ஒருவேளை தயிரை ஆட் பண்ணாமல் நம்ம பட்டர் எடுக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம். இதை தனியாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு கூட நம்ம ஏதாவது ரெசிபி பண்ணும்போது இந்த ஃப்ரெஷ் க்ரீமை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஃப்ரெஷ் க்ரீமாலாம் எடுக்கலை. இப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்சியை ஓப்பனே பண்ணாமல் பிளெண்ட் பண்ணுற மாதிரியே பல்ஸ் மூடில் ஒரு 2 மினிட்ஸுக்கு ஃபுல்லாக அரைக்க போகிறேன். மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு கண்டினியூஸாக நான் பல்ஸ் மூடிலேயே பிளெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக பட்டர் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த பட்டரை பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து ஒரு கூலிங்கான வாட்டரில் வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு பட்டராகவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நெய்யாக காய்ச்சிட்டு நம்ம நெய்யாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த பால் ஆடையாகட்டும் இப்போ பட்டராக மாறிடுச்சு. இதுலையாகட்டும் நான் வந்து கையே வைக்கல. பார்த்தீங்கன்னா ஐஸ் வாட்டர் ஆல்ரெடி நான் ஒரு 2 லிட்டர் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து இதுக்கு தான். இப்போ நம்ம ஒரு டைமோ 2 டைமோ இந்த பட்டரை வந்து வாஷ் பண்ணிட்டு தான் ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா அதில்
அந்த மோர் மாதிரி அடியில இருக்கு இல்லையா, அதோட டஸ்ட் மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஒருவேளை அது அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நெய்யோட கலர் மாறும். நம்ம நெய்யா உருக்கும் போது நெய்யோட கலர் மாறும். அதனால ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிட்டு ஸ்டோர் பண்றது நல்லது. 2 டைம் வாஷ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு அகலமான பாத்திரத்துல ஐஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். ஐஸ் வாட்டர் வந்து எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கலாம், நம்மளோட சாய்ஸ். இப்போ இந்த பட்டரை வந்து தனியா எடுத்து உருண்டை உருண்டையா உருட்டி நம்ம அந்த ஐஸ் வாட்டர்ல போட்டு வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இந்த பட்டரை வந்து எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு எக்ஸஸா மோர் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து வேஸ்ட் பண்ணாம மோர் குழம்பு அந்த மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அதனாலதான் தயிர் ஊத்தி அதை உரைய வச்சுட்டு நம்ம பால் ஆடைய வந்து நம்ம ரெடி பண்ணோம். ஒருவேளை தயிர் ஊத்தாம நம்ம ரெடி பண்றோம் அப்படின்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது, வேஸ்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு. பால் பார்த்தீங்கன்னா டெய்லி 1/2 லிட்டர் பால் தான் நான் வந்து வாங்குவேன். அந்த 1/2 லிட்டர் பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 நாளைக்கு இவ்வளோ பட்டர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. 1 மந்த் வரைக்கும் இந்த பட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் நெய்யாக காய்ச்சி இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். இந்த பட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே ஸ்டோர் பண்ணி பட்டர் ரோஸ்ட்டு அப்படி இல்லைன்னா பட்டர் பன்னு அந்த மாதிரி ஏதாவது கூட ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நெய்யாக உருக்கி நம்ம நெய்யாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள்னு ஒரு 2 டைம் நான் எடுத்த பட்டரை ஃபுல்லாக காய்ச்சிட்டு நெய்யாக உருக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பட்டர் வந்து இந்த சின்ன பாக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது வந்து டெய்லி யூஸ்க்கு தோசை இந்த மாதிரி எதுக்காவது பட்டர் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். மீதி பட்டர் எல்லாத்தையும் நெய்யாக காய்ச்சிட்டேன். இது வந்து ஒரே கண்டெய்னரில் போட்டும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வீடியோக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 100 ml. ஆவின் பால்லலாம் வந்து நமக்கு நெய் கிடைக்கும் இல்லையா பாக்ஸில், அந்த பாக்ஸ் தான் இது. வீடியோக்காக நான் இந்த பாக்ஸில் ஊற்றிருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாக்ஸ் அளவுக்கு நெய் கிடைச்சிது. எப்பவுமே வந்து நம்மளே நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது அதில் ஒரு ஹாப்பி கிடைக்கும். இது மாதிரி தான் இந்த நெய்யை காய்ச்சிட்டு அந்த நெய்யை யூஸ் பண்ணும்போது அதில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் அதை யூஸ் பண்ணும்போதெல்லாம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராசஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப லாங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஜாலியாக பண்ணும்போது அது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.